ஹலோ காய்ஸ், இன்னைக்கு 600 கோடி பட்ஜெட்ல பெரிய பெரிய ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸ் எல்லாம் நடிச்சிருக்கிற கல்கி 2898 ஏடி அப்படிங்கிற அந்த படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படம் சயின்டிபிக் ஆக்ஷனை பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. அதாவது கிட்டத்தட்ட மார்வல் படம் மாதிரி நிறைய சூப்பர் பவர் இருக்கிற கேரக்டரை இந்த படத்துல காமிச்சிருக்காங்க. அதாவது இந்த படத்துல ஒன்லைனர் என்னன்னா கிருஷ்ணரோட கலியுக அவதாரம் தான். இந்த படம் செகண்டுக்கு செகண்ட் த்ரில்லிங்காவே இருக்கு. மகாபாரத போரை பத்தி நமக்கு நிறையவே தெரியும். பாண்டவர்களும் கௌரவர்களும் பதவிக்காக பங்காளிக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டாங்க. இதுல கௌரவர்களோட பக்கம் சண்டை போட்ட அஸ்வத்தாமா 18 நாள் நடந்த குருச்சேத்திர போர்ல கடைசியில தோத்து போன விரக்தியில பாண்டவரோட அபிமன்யுவோட வாரிசை கொன்னுறாரு. இப்படி தோத்துட்ட விரக்தியில தப்பு செஞ்ச அஸ்வத்தாமா ஒரு பெரிய கடவுளோட சாபத்துக்கு உள்ளாயிராரு. அப்படி அஸ்வத்தாமாவுக்கு என்ன சாபம் கிடைச்சிச்சு? அந்த சாபத்தை கொடுத்த கடவுள் யாரு? அது மட்டும் இல்லாம அந்த கடவுள் சொன்ன வார்த்தை கடைசியில பழிச்சிச்சா இல்லையா அப்படிங்கறதான் இந்த படத்தோட சஸ்பென்ஸ் ஆன கதை. படத்துல நிறைய மகாபாரதத்துல வர கேரக்டர்ஸோட நேம்லாம் குழப்பமா இருக்குன்றதுனால அதை நல்லா கவனிச்சா மட்டும்தான் கதை நல்லாவே புரியும். சரி வாங்க சீக்கிரமாவே இந்த படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங்ல எழுத்து ரீலோட குருச்சேத்திர போர் நடந்துட்டு இருக்கிறத காட்டுறாங்க. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் போரோட 18வது நாள்ல உயிர் பிழைச்ச 3 பேர்ல ஒருத்தரான அஸ்வத்தாமன் மந்திரத்தை எல்லாம் சொல்லி கடவுள் தனக்கு கொடுத்த அஸ்திரத்தை பாண்டவர்களோட கடைசி வாரிசு கொள்றதுக்கு ஏவி விட்டு விடுறாரு. பாண்டவர்களோட கோட்டையில இருக்கிற அபிமன்யுவோட மனைவி உத்ரா பாண்டவர்கள் இறந்த அந்த சோகத்துல இருக்காங்க. அந்த டைம்ல அஸ்வத்தாமா ஏவி விட்ட அந்த அஸ்திரம் அபிமன்யுவோட வைஃபையும் குழந்தையும் கொன்னுடுது. இதோட பாண்டவர்களோட இனமே அழிஞ்சிடுது. கற்பனா அடுத்த சில போர் நடந்த இடத்துக்கு கிருஷ்ண பரமாத்மா வராரு. அப்ப அஸ்வத்தாமா கிருஷ்ணர் கிட்ட தேவையில்லாம எனக்கு அட்வைஸ் பண்ணாத, என்ன கொன்னுடு அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு கிருஷ்ணரை அழிக்கிறதுக்காக சண்டை போடுறாரு. அந்த தாக்கத்துல இருந்து மிஸ் ஆன கடவுள் கிருஷ்ணர் இந்த மாதிரி ஒரு ஈனச்சலை செஞ்சதுக்காக உன்னை ஒருபோதும் மன்னிக்க மாட்டேன். கடவுளா இருந்தாலும் நீயும் நானும் மனுஷன் யாரா இருந்தாலும் அவங்க செஞ்ச வினைக்கு கர்ம பலனை அனுபவிச்சே ஆகணும். இப்ப பாண்டவர்களும் செத்துட்டாங்க. ஒரு கட்டத்துல நானுமே செத்து போயிடுவேன். எல்லாருக்குமே ஒரு நாள் அழிவு நிச்சயம். ஆனா மன்னிக்க முடியாத தப்பு செஞ்ச நீ போர்ல ஏற்பட்ட காயம் 1000 வருஷம் ஆறாம உலகத்துல நடக்கிற கொடுமை அத்தனையுமே பார்த்துக்கிட்டு தனிமையில வாழணும், சாகவே கூடாது. இதுதான் நான் உனக்கு கொடுக்கிற சாபம். அதுக்கு அஸ்வத்தாமாவும் இந்த சாபத்துல இருந்து எனக்கு விமோச்சனம் கூட அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு கிருஷ்ணர் நானும் கொஞ்ச நாள் அழிஞ்சிடுவேன், கலியுகமும் பிறந்துடும், உலகத்துல குடும்ப தலைவிரிச்சாடும், அந்த டைம்ல நான் மறுபடியும் பிறப்பேன். அதனால என்ன இப்ப கொல்ல வந்து நீயே மறுபடியும் என்ன காப்பாத்துவ, கற்பத்துல இருக்கிற என்ன நீ காப்பாத்தணும், இதுதான் சாப விமோச்சனம் அப்படின்னு சொல்றாரு. அதோட நெத்தியில இருக்கிற ஆரஞ்சு கலர் மணியை, அதாவது இந்த மணி பேரு சிரோன்மணி, இந்த மணியை நெத்தில இருந்து புடுங்கிக்கிட்டு காத்து விஷமாவும் இருள் சூழும் கங்கையில ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லாம வத்தும் போது மறுபடியும் உன்னோட சிரோன்மணி உனக்கு கிடைக்கும். அந்த டைம்ல தான் நீ என்ன காப்பாத்தணும் அப்படி சொல்றாரு. அப்படி இந்த படத்தோட டைட்டில் போடுறாங்க. அதுக்கு அடுத்த சீன்ல உலகத்தில் நடக்கிற கொடுமைகளை காட்டுறாங்க. கட் பண்ண அடுத்த சீன்ல குருச்சேத்திர போர் முடிஞ்ச 6000 வருஷங்கள் கழிச்சு அப்படின்னு போடுறாங்க. படத்தோட டைட்டில் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் கல்கி 2898 ஏடி அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதாவது இப்ப 2898வது வருஷம் நடந்துகிட்டு இருக்கு. உலகமே வறண்டு பாலைவன பூமியா இருக்கு. அதுல பெரிய ராட்சச வாகனங்களும் ஆளுங்களை ஏத்திக்கிட்டு காசி நகரத்துக்கு போய்கிட்டு இருக்கு. அந்த வண்டிக்குள்ள சம்பாலா அப்படிங்கிற ஒரு இனத்தை சேர்ந்த மக்கள் இருக்காங்க. வண்டிக்குள்ள ஒருத்தன் அதுக்குள்ள இருக்கிற பசங்க கிட்ட வானத்தை பாருங்க, 6000 வருஷத்துக்கு முன்னாடி முன்ன நட்சத்திரம் இப்ப திரும்ப வந்திருக்குன்னு ஒரு கதையை சொல்ல வரான். அப்ப வண்டியுமே காசிக்குள்ள வந்துட்டதுனால அந்த பேச்ச அப்படி நிப்பாட்டிடுறான். இவனோட பேர் ரூமி. அடுத்ததா இவங்க வந்திருக்கிற இந்த இடத்தோட பேர் காம்ப்ளெக்ஸ். முக்கோண வடிவத்துல தலைகீழா இருக்கிறது இதுதான் உலகத்தோட முதல் நகரம். இந்த உலகத்துக்குள்ளதான் 700 வயசாகிற சுப்ரீம் அப்படிங்கிற அரக்கம் ஒருத்தர் இருக்கான். இதோட இந்த சினிமா முடியுது. அடுத்த சீன்ல காசி நகரத்துல வேலை செய்யற காம்ப்ளெக்ஸை சேர்ந்த அடியாளுங்க ஒரு வயசானவங்க கிட்ட இருந்து கை சைஸ்ல இருக்கிற காலபைரவர் சிலையை புடிங்க வச்சிருக்கான். அடுத்ததான் அந்த அடியாளு வண்டியில வந்த பெண்களை மிஷினை வச்சு ஸ்கேன் பண்றான். அதுல ஹெல்த்தியா இருக்கிற பெண்களை காம்ப்ளெக்ஸ்க்கு கொண்டு போய் வித்து யூனிட்ஸ் வாங்கிக்கிறானுங்க. ஆக்சுவலா இப்ப இருக்கிற உலகத்துல இந்த யூனிட்ஸ் தான் பணம். அப்ப ரூமி வண்டிக்கு பின்னாடி ஒளிஞ்சிருந்த தன்னோட ஆளுங்களை வெளியில வர சொல்றான். அதோட கற்பிணி பெண்ணையும் கூட்டிக்கிட்டு வரான். கையில ஒரு மிஷின்ல பசுபதியும் சோபனாவும் பேசுறாங்க. இல்ல ஆக்டர் பசுபதி பேரு வீரன், ஆக்ட்ரஸ் சோபனா பேரு மரியம்மா. இவங்க எல்லாருமே சொல்ற காமனான ஒரே விஷயம், புராதன கதையில வர விஷயம் உண்மையாலவே நடக்க போகுது, நம்ம அம்மா திரும்ப வர போறா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ரூமி கையில வச்சிருந்த அஸ்வத்தாமாவோட மணிய அந்த பொண்ணோட வயித்துல வச்சு பாக்குறான். அது மின்னல. வயித்துல கடவுள் இல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே மேல இருந்த ஆளுங்க வந்து சம்பாலா ஆளுங்க கூட சண்டை போடுறாங்க. அப்ப ரூமியோட கையில இருந்து அஸ்வத்தாமாவோட கல்லு கீழே விழுந்துருது. அத சம்பாலா இனத்தை சேர்ந்த சின்ன பொண்ணு எடுத்துக்கிட்டாங்கிறது தப்பிச்சு போயிடுறா. ரூபியும் கற்பமா இருக்கிற பொண்ணு மாட்டிக்கிறாங்க. இவங்க கிட்ட காம்ப்ளெக்ஸோட கமாண்டர் மானஸ் சம்பாலாவுக்கு போற வழியை சொல்லுங்க, இல்லன்னா உங்களை கொன்னுடுவேன் அப்படின்னு ரொம்ப நேரமா மிரட்டான். அதோட வயித்துல இருக்கிற கருவை கலைச்சிட்டு புது கருவை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்றான். அதுக்கு கற்பமா இருக்கிறவங்களும் என் உயிர் போனாலும் சரி நம்ம இனத்தை காப்பாத்தியாகணும், உலகத்துல மாற்றத்தை கொண்டு வரணும், உலகம் மாறணும் அப்படின்னு தைரியமா பேசவும் கமாண்டர் அவளை கொன்னுறான். கொண்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு எல்லாம் ஒரே கடவுள் தான், சுப்ரீம் யாஸ்கின், அவரை மட்டும் வணங்குங்க அப்படின்னு அடிமையா இருக்கிற மக்கள் கிட்ட சொல்லிட்டு அங்கிருந்து போறான். இதை பார்த்து காண்டான ரூமி உன்னோட அக்கிரமத்தை எல்லாம் அழிக்கிறதுக்கு தசாவதாரத்தோட கடைசி அவதாரம் வருவான் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அவனையுமே லேசர் கண்ணால சுட்டு கொன்னுறான். அந்த டைம்ல ஒளிஞ்சிருந்து இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்த சம்பாலவை சேர்ந்த மத்த பசங்க பயந்து போயிடுறாங்க. அப்ப அந்த பசங்களை பார்த்த கமாண்டர் அவங்களையும் புடிச்சு வந்து கொடுக்கறவங்களுக்கு 5000 யூனிட்ஸ் அப்படின்னு சொன்னதும் அந்த உலகத்துல சந்து பொந்துல இருக்கிற ஒவ்வொரு பவுண்டரி கண்ட்ரோல்ஸுமே இவங்களை பிடிக்கிறதுக்காக வர்றாங்க. அப்ப அங்கிருந்த சின்ன பையன் அச்சு கூட்டத்தை விட்டு தனியை தப்பிச்சு போயிடுறான். அதே சமயத்துல சம்பாலா அப்படிங்கிற வேறொரு
உலகத்துல இருக்கிற மாரியம்மா ஒரு தண்ணி இல்லாத காஞ்சி போய் இருக்கிற பிரமாண்ட மரத்தை பார்த்து அழுதுகிட்டு இருக்கான். அதே சமயத்துல சம்பாலாவை சேர்ந்தவன் தப்பிச்சு போகும்போது முட்டுச்சந்தில மாட்டிக்கிறான். அங்கேதான் ஹீரோவோட வண்டி இருக்கு. அதுல இருக்கிற புச்சின்ற லேடி வாய்ஸ் பேசுற ஒரு ரோபோட் ஏய் இருங்கடா என் தளபதியை கூப்பிடுறேன் அப்படி சொல்லுது. அப்ப ஹீரோ அவரோட காருக்குள்ள இருந்து அப்படியே மாசா பறந்து வந்து குதிக்கிறாரு. அதோட புஜியும் அந்த பையனோட கையில அவுக்க முடியாத மாதிரி ஒரு பூட்டு போட்டுறா. ஒரு 5 நிமிஷத்துக்கு ஹீரோ தனக்கு தானே பில்டப் பண்ணிக்கிறதையும் இது பத்தாதுன்னு புஜி ரோபோட் வேற எக்ஸ்ட்ரா 4-5 பிட்ட போறதையும் காட்டுறாங்க. ஆக்சுவலா இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டு ஹீரோ எந்த ஒரு ஃபைட்லயுமே தோக்காதவர். அதனால இந்த 5 யூனிட்ஸ்மே தனக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அடியாளுங்க மொத்த வரையுமே அடிச்சு தும்சம் பண்றாரு. அதோட ஹீரோ அந்த பவுண்டியை புடிச்சிட்டு போயிடுறாரு. எதுக்காகனா ஹீரோக்கு அந்த காம்ப்ளெக்ஸ் உலகத்துக்குள்ள போறதுக்கு பயங்கரமான ஆசை இருக்கு. அதுக்காக தான் இவனை புடிச்சு கொடுத்து போலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. கட் பண்ண அடுத்த சீன்ல ஒருத்த மணல்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு மெட்டல் கிடைக்குது. அந்த மெட்டல் கிடைச்ச விஷயத்தை காம்ப்ளெக்ஸோட தலைவன் கேப்டன் கிட்ட அதை காட்டுறாங்க. அத மிஷினை வச்சு வெளியில எடுக்கும்போது பாறைகளே பொழந்துகிட்டு வெளியில வருது. இதை பார்க்கும்போது கடவுள் பயன்படுத்தின வில்லு மாதிரி இருக்கு. அப்படியே சஸ்பென்ஸோட இந்த சீனை முடிக்கிறாங்க. அடுத்ததா ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயின் காம்ப்ளெக்ஸ் உலகத்துல இருக்கிற ஒரு லேபுக்குள்ள இருக்கா. ஹீரோயின் மாதிரி ஆயிரக்கணக்கான பொண்ணுங்க அங்க இருக்காங்க. இவங்களை எதுக்காக இங்க வச்சிருக்காங்கன்னா கர்ப்பமா இருக்கிற பொண்ணுங்களோட வயித்துல இருந்து சீரம் அப்படின்னு சொல்ல போற ஒரு பவர்ஃபுல்லான மருந்து எடுக்கிறாங்க. அந்த டெஸ்ட்டுக்காக தான் இவங்களை யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஹீரோயின் பல வருஷமா அதுக்குள்ள மாட்டிருக்காங்க போல. அந்த லேப்ல யாரெல்லாம் கர்ப்பமா இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் காய்கறி பழ உணவுலாம் கிடைக்கும். மத்தவங்களுக்கு வெறும் கஞ்சி தான். ஹீரோயினை அப்பப்ப சும்மா ஒருத்தன் நோண்டிக்கிட்டே இருப்பான். இவனை சில்மிஸ் அப்படின்னு கூப்பிடுவோம். இவனும் ஹீரோயினை கொஞ்ச நேரம் கலாட்ட பண்ணிட்டு அங்க இருந்து போயிடுறான். கட் பண்ண அடுத்த சில கமாண்டோ மானஸ் லேப்ல வேலை செய்யற சயின்டிஸ்ட் கிட்ட ப்ராஜெக்ட் கே பத்தி விசாரிக்கிறாரு. அவங்களும் சுப்ரீம் செஞ்சு கொடுத்த ஃபார்முலாவை எல்லா பொண்ணுங்களுக்குமே போட்டோம். ஆனா அந்த மருந்தை தாங்குற சக்தி யாருக்குமே இல்ல. அதோட அவர் கேட்ட மாதிரி 150 நாளைக்கு மேல யாருமே கர்ப்பமா இருக்க மாட்டாங்க. அதிகபட்சமா 91 நாள் வரை இருக்காங்க அப்படின்னு எல்லாத்தையுமே சொல்றான். ஆனா சுப்ரீம் சீக்கிரமா சீரம் மருந்து கேட்டதுனால இப்ப 91 நாள் கர்ப்பமா இருக்கிற அந்த பொண்ணோட வயிற்றுல இருந்து சீரம் மருந்து எடுக்க போறாங்க. மானசும் சயின்டிஸ்ட போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்றான். அதனால 91 நாள் கர்ப்பமா இருக்கிற அந்த பொண்ணுகிட்ட இருந்து இப்ப சீரம் மருந்து எடுக்கிறாங்க. அப்படி எடுக்கும்போது அந்த பொண்ணோட வயிற்றுல நிறைய மிஷின் வந்து மாட்டுது. அந்த மிஷின்களை வச்சு உள்ள இருக்கிற சீரம தனியா பிரிச்சு எடுக்கும்போது வலிதாங்க முடியாம அந்த பொண்ணு செத்து போயிடுறா. அதனால சயின்டிஸ்ட் என்ன சொல்றாருன்னா இது எதுக்காக தேவை அப்படின்னு எக்ஸாக்ட்டா சொன்னா மட்டும்தான் எங்களால ஹெல்ப் பண்ண முடியும். நான் உடனே சுப்ரீமை மீட் பண்ணி ஆகணும். எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அந்த பொண்ணோட வயிற்றுல இருந்து எடுத்த சீரம் மருந்த ஒரு கிறிஸ்டல்ல புடிச்சிட்டாங்க. சயின்டிஸ்டுமே சுப்ரீமை பார்க்க போறதுக்கு முன்னாடி அந்த மருந்துக்கு பதிலா போலியான வேற ஒரு மருந்தை ஒளிய வச்சுட்டு சுப்ரீமை பார்க்க போறாரு. அப்ப கேப்டன், கமாண்டர், சயின்டிஸ்ட் அப்படின்னு 3 பேருமே சுப்ரீம் அப்படிங்கிற 700 வருஷம் வாழ்ற அரக்கனை பார்க்க போறாங்க. சுப்ரீம் தண்ணிக்கு மேல காத்துல பறந்துகிட்டு இருக்காரு. அவரை சுத்தி பலூன் மாதிரி 5 பபிள்ஸ் சேர்த்துக்கிட்டு இருக்குங்க. ஆக்சுவலா இது அவரோட கையே. சுப்ரீம் சயின்டிஸ்ட் கிட்ட இருக்கிற அந்த மருந்தை வாங்கி நெஞ்சோட ஒட்டி வச்சுக்கிறாரு. கொஞ்ச நேரத்துல பவர் ஏறுற மாதிரி ஏறி தொப்புனி கீழே விழுந்துறாரு. அப்ப போலி மருந்தை கொடுத்து ஏமாத்தின அந்த சயின்டிஸ்ட் கிட்ட எதுக்கு இப்படி பண்ண அப்படின்னு சட்டையை பிடிச்சு கேட்டா மாற்றம் கொண்டு வரதுக்காக தான் நான் இப்படி பண்ணேன், உன்னோட அரக்கத்தனத்தை ஒழிக்கிறதுக்காக தான் இப்படி பண்ணேன் அப்படின்னு சொன்னதும் சுப்ரீம் காண்டாகி சயின்டிஸ்ட கொன்னுறாரு. அதோட சயின்டிஸ்ட் கிட்ட இயற்கையை மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு மொத்த பெரிய ஒரே தடவை ஜெயிச்சவனா எங்கிட்டயே மாத்த வேணும்னு சொல்றியா? ஆக்சுவலா இதுல சுப்ரீமா நடிக்கிறவரு நம்ம உலக நாயகன் கமலஹாசன் தான். இந்த கெட்டப்பு மார்வல் ரேஞ்சுக்கு சம பக்காவா இருக்கு. அடுத்ததா 150 நாள் கர்ப்பமா இருக்கிற பொண்ணோட வயிற்றுல இருந்து சீரத்தை எடுத்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தியானத்துக்கு போயிடுறாரு. கட் பண்ண அடுத்த சீன்ல ஹீரோயின் தன்னோட வயித்தை பாக்குறாங்க. ஆக்சுவலா 5 மாசம் கர்ப்பமா இருக்காங்க. அதை யாருக்குமே சொல்லாம மறைச்சுமே வச்சிருக்காங்க. விஷயம் ஹீரோனோட ஃப்ரெண்டு எல்லிக்கு மட்டும் தான் தெரிஞ்சிருக்கு. இப்படி ஒரு சின்ன சீனோட ஹீரோனோட கதையுமே முடிக்கிறாங்க. அடுத்து பிரபாஸ காட்டுறாங்க. அவரு தன்னோட கடந்த கால லைஃப ஷியாமலாவை சேர்ந்த பவுண்டி கிட்ட சொல்றாரு. அதுல போர் நடந்த இடத்துல என்ன ஒரு பைலட் தான் எடுத்து வளர்த்தாரு அப்படின்னு சொல்றாரு. ஆக்சுவலா பிளாஷ்பேக்ல பைலட்டா வர்றவரு துல்கர் சல்மான் தான். இந்த பைலட் தான் ஹீரோக்கு எல்லா வித்தையுமே கத்து கொடுத்திருக்காரு. பைலட் ரொம்பவே சூதாடி அப்படிங்கிறதுனால ஹீரோ 18 வயசா இருக்கும்போது சூதாட்டத்துல ஹீரோ வச்சு பந்தயம் கட்டி தோத்துருக்காரு. அப்ப பைலட்ட காம்ப்ளெக்ஸ் ஆளுங்க வந்து புடிச்சு போறாங்க. என்னன்னு பார்த்தா ஹீரோ அதுக்கு முன்னாடியே பைலட்ட சூதாட்டத்துல வச்சு தோத்துருக்காரு. குரு கத்து கொடுத்த வித்தையை குருக்கு எதிராகவே பயன்படுத்திருக்காரு ஹீரோ. பைலட்டுமே போகும்போது ஹீரோவை இப்படிதான் வாழணும் அப்படின்னு அட்வைஸ் பண்ணிட்டு போயிருக்காரு. அதுல இருந்து தான் ஹீரோ ரொம்பவே செல்ஃபிஷா இருக்காரு. இதோட இந்த பிளாஷ்பேக்குமே முடியுது. அடுத்ததா ஹீரோவை ஆளுக்காலு என்னோட கண்ணனை கூட வீட்டு வாழ கூட அப்படின்னு தொல்லை பண்றாங்க. அப்ப ஹீரோவை லவ் பண்ற ராக்ஸி நீ என்னோட காசெல்லாம் கொடுக்க வேணாம், கடைசியா பாய் சொல்லு, ஏன்னா நான் காம்ப்ளெக்ஸ்ல வேலை செய்ய போறேன் அப்படின்னு சொல்றா. அதுக்கு ஹீரோவும் என்னையும் உன்னோட காம்ப்ளெக்ஸ்ல வேலை சேர்த்துக்கையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமா கெஞ்சுறாரு. ஒரு வழியா மனசு நீங்க வந்த ராக்ஸி சரி நீயும் வேலைக்கு வா அப்படின்னு காம்ப்ளெக்ஸுக்கு உள்ள கூட்டிட்டு போறாங்க. ஹீரோ காம்ப்ளெக்ஸ பார்த்துட்டு மிரண்டி போயிடுறாரு. இந்த உலகத்துல வந்ததுமே ஹீரோ சந்தோஷப்படுறாரு. ராக்ஸியும் ஹீரோவை ஜஸ்ட் 1 மணி நேரம் மட்டும் தான் இருக்கிறதுக்கு பெர்மிஷன் வாங்கி உள்ள கூட்டிட்டு வந்திருக்காங்க. ஹீரோ இந்த 1 மணி நேரத்தை வேஸ்ட் ஆக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துமே சுத்தி பார்க்க ஆசைப்படுறாரு. அப்படி சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது தான் டாப் ஃப்ளோருக்கு போறாங்க. அங்க ஒரு மினி அமெரிக்காவே இருக்கு. பீச், தோட்டம் அப்படின்னு இயற்கை வளம் மொத்தமும் அங்கேதான் இருக்கு. அப்படி இங்க கொஞ்ச நேரம் விளையாடுறாங்க. அப்ப ஹீரோக்கும் ராக்ஸிக்கும் ஒரு சாங் போடுறாங்க. ஹீரோ ராக்ஸி 2 பேருமே பக்கத்துல நடக்கிற பார்ட்டிக்கெல்லாம் போய் செம்மையா டான்ஸ் ஆடி என்ஜாய் பண்றாங்க. ஒரு கட்டத்துல உள்ள வேலை செய்யற காம்ப்ளெக்ஸோட அடியாளுங்க ஹீரோவை காம்ப்ளெக்ஸ்ல இருந்து கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடுறாங்க. கட் பண்ண அடுத்த சீன்ல ஹீரோயினை அப்பப்ப நோன்ற அந்த சில்மிசம் பிடிச்ச பைப்புல ஹீரோன் கர்ப்பமா இருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடறான். அதோட ஹீரோனோட ஃப்ரெண்டு எல்லி தான்
அந்த விஷயத்தை அவங்கிட்ட போட்டும் கொடுத்திருக்கான்னு ஹீரோயின் இனிமே கண்டுபிடிச்சிடறா. அதே சமயத்துல படத்தோட ஸ்டார்டிங்ல தப்பிச்சு போன சம்பளவை சேர்ந்த அந்த சின்ன பொண்ணு அச்சு யாரு கண்ணிலுமே மாட்டாம இவ்வளவு நாள் தப்பிச்சு வாழ்ந்து இருந்திருக்கா. ஆனா இப்ப காம்ப்ளெக்ஸ் ஆளுங்க கிட்ட மாட்டிக்கிட்டா. இதுக்கப்புறம் தான் படத்துல ஒரு மிகப்பெரிய ட்விஸ்டே இருக்கு. தப்பிச்சு ஓடி வந்த அச்சு ரொம்ப தூரத்துல பள்ளத்துக்குள்ள இருக்கிற ஒரு கோயிலுக்குள்ள விழுந்துடுறா. இப்பதான் 6000 வருஷமா தலைமறைவா ஒளிஞ்சு வாழ்ந்துகிட்டு இருக்கிற அஸ்வத்தாமா யாரோ உள்ள வந்ததுமே தியானத்துல இருந்து முழிச்சுக்கிறாரு. அதோட காம்ப்ளெக்ஸோட ரோபோட் ஆளுங்களையுமே போட்டு அடிச்சு நொறுக்கிறாரு. இங்க இந்த சீன் போய்கிட்டு இருக்க காம்ப்ளெக்ஸ் லேபுக்குள்ள ஹீரோயின் 150 நாள் கர்ப்பமா இருக்கான்னு தெரிஞ்சதுமே இவளை அந்த ப்ராஜெக்ட் கே எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு தயார்படுத்தலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே சமயத்துல தப்பிச்சு வந்த அச்சு சிவன் சிலையில இருக்கிற அந்த தண்ணி எடுத்து குடிச்சிட்டு அவங்க உங்களை சுட்டுட்டாங்க, ஆனா உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்புமே ஏற்படலையே, வெளியில பயங்கரமான போர் நடக்குது, உங்க உதவி கண்டிப்பா எங்களுக்கு தேவை, வெளியில வாங்க அப்படி சொல்லி கூப்பிடுறா. அப்படி இந்த சீனை சஸ்பென்ஸோட கட் பண்றாங்க. இப்பதான் படத்தோட ஒட்டுமொத்த சீனையுமே இந்த இடத்துல இணைக்கிறாங்க. ஹீரோயினை சீரம் எடுக்கிறதுக்காக அந்த மிஷின்குள்ள அனுப்ப ஹீரோயினோட வயிற்றுல இருந்து சீரம் மருந்து எடுத்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு லேப் மொத்தமும் பவர் கட் ஆயிடுது. காம்ப்ளெக்ஸோட கமாண்டோவுக்கு ஒண்ணுமே புரியல. ஹீரோயினை வச்சு இங்க ப்ராஜெக்ட் கே எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது கேப்டனுக்கு கிடைச்ச அந்த வில்லுல இருந்து மின்னல் அடிக்க ஆரம்பிக்குது. கேப்டன் அந்த வில்ல தொட்டதுமே 10 அடி தூரத்துக்கு பறந்து போய் விழுகிறாரு. பவர் கட் ஆனதுனால ஹீரோயின் அந்த மிஷினுக்குள்ள இருந்து கீழே விழுந்து பக்கத்துல இருக்கிற நெருப்புல விழ போறாங்க. ஆனா ஹீரோயின் எப்படியே தப்பிச்சிடறாங்க. எப்படின்னா ஹீரோயின் கூட இருந்த அந்த ஃப்ரெண்ட் எல்லி தான் இந்த பவர் கட்டே பண்ணிருக்கா. நெருப்புல விழ போன ஹீரோனை இழுத்து பிடிச்சி வெளியில போறதுக்கான வழியை சொல்லி அனுப்பி வைக்கிறா. ஆக்சுவலா இவ ஒரு ஸ்பை, இவளுமே ஹம்பாலா இனத்தை சேர்ந்தவ தான். இங்க நடக்கிறத வேவு பார்க்க வந்திருக்கா. அதனாலதான் ஹீரோனுக்கு ஹெல்ப் பண்றா. ஹீரோனுமே வெளியில வந்துடுறாங்க. ஆனா இங்க ஒரு பிரச்சனை என்னன்னா ஹீரோயின் வெளியில போக வேண்டிய வழியில இருக்கிற அந்த அலாரத்தை ஹீரோயின் மிதிச்சிடுறாங்க. அதனால சுத்தி நாலு பக்கமும் ஹீரோயின் மேல நெருப்பு அடிக்குது. அதே டைம்ல அஸ்வத்தாமா கும்புற அந்த சிவன் சிலையில இருந்து தண்ணி மொத்தமும் வத்தி போகுது. அப்பதான் அஸ்வத்தாமாவுக்கு கிருஷ்ணர் சொன்னது ஞாபகம் வருது. அப்ப பக்கத்துல இருக்கிற அந்த பொண்ணோட பாக்கெட்ல இருக்கிற அஸ்வத்தாமாவோட சிரோன்மணி மின்ன ஆரம்பிக்குது. அஸ்வத்தாமா அதை பார்த்து சந்தோஷப்படுறாரு. அதோட அதை தன்னோட நெத்தியில எடுத்து வச்சுக்கிறாரு. அதோட சமயம் வந்துருச்சு அப்படின்னு சொல்றாரு. இப்ப அந்த பக்கத்துல ஹீரோனை கொல்றதுக்கு ஆளுங்க வந்துட்டதுனால ஹீரோனும் கடவுள் மேல பாரத்தை போட்டுட்டு அந்த நெருப்புக்குள்ள நடந்து போறாங்க. ஆனா என்ன ஒரு அதிசயம்னா நெருப்பு ஹீரோன் மேல படவே இல்ல. ஹீரோனை கொல்ல வர ஆளுங்க மேல மட்டும் பட்டு அவங்கள எரிஞ்சு சாம்பல் ஆகுறாங்க. இப்ப ஹீரோவையும் ஆளுக்காளு காசு கேட்டு தொல்லை பண்றாங்க. இப்ப ஹீரோவும் பஞ்சு டைலாக்கா பேசிட்டு கையை அப்படி நீட்டும் போது வானத்துல இருந்து மின்னல் வந்து ஒரு சக்கரத்துக்கு மேல படுது. அதோட அந்த சக்கரம் உடைஞ்சு கீழேயுமே விழுது. அப்ப அந்த சக்கரத்தை ஹீரோ அசால்ட்டா தாங்கி பிடிக்கிறாரு. அதை பார்த்து ஊர் ஜனங்க எல்லாருமே ஆச்சரியமாகறாங்க. அதுல கிருஷ்ணனோட சிலையுமே இருக்கு. இந்த பக்கம் ஹீரோன் நெருப்புல நடந்து போகும்போது அவங்களோட மேலாட மட்டும் தான் எரிஞ்சு போகுது. அதோட ஹீரோனுமே வெளியில வந்து மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. அப்ப ஹீரோனுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த வீராவும் சம்பாலாவை சேர்ந்தவங்களும் ஹீரோனை இப்படியே காப்பாத்துறாங்க. இப்ப ஹீரோ ஏதோ ஒண்ணு நடக்க போகுது அப்படின்னு சொல்றாரு. இதோட இன்டர்வல் பிளாக்க போடுறாங்க. அடுத்த சில கமாண்டாவோ கேப்டன் கூப்பிட்டு நேத்து லேப்ல ஏதாவது வித்தியாசமா நடந்துச்சு அப்படின்னு கேக்குறாரு. அப்ப கமாண்டாவோ அந்த வில்ல பார்த்து இது என்னன்னு கேக்குறதுக்கு இது பிரம்மதேவனால உருவாக்கப்பட்ட வில்லு, இது யாருக்காக இருக்கோ அவனை கடவுளால கூட தோற்கடிக்க முடியாதுன்னு சொல்றான். அதோட இது பேரு காண்டிபம் அப்படின்னு சொல்றான். இப்படி ஒரு சின்ன கதையோட அந்த சீன் முடியுது. அடுத்த சீன்ல வீராவும் ஹீரோயின் கிட்ட லேபுக்குள்ள என்ன நடக்குது அப்படி இப்படின்னு 1008 கேள்வி கேட்கிறாரு. அதுக்கு ஹீரோயினோ எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு ஒரே பதில சொல்லி இரிட்டேட் பண்றாங்க. அப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு காருக்குள்ள இருக்கிற கைரா ஹீரோயின் கிட்ட போய் பேசுறா. அவ என்ன சொல்றான்னா நாங்க உங்களை எங்களோட இடமான சம்பாலாவுக்கு கூட்டிட்டு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட பேர் கைரா, உங்களோட பேர் என்ன அப்படின்னு கேக்குறா. ஹீரோனுக்கு பேர்லாம் கிடையாது, கையில ஏதோ ஒரு நம்பர் தான் இருக்கு. அதனால அந்த நம்பரை பார்த்துட்டு இனிமே சுமதினு உங்களை கூப்பிடுறோம் அப்படின்னு சொல்றா. அதோட பக்கத்துல கண்ணை தொடச்சுக்கிற பேர் அர்ஜுன் சொல்லி இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறான். இப்படி பேசிக்கிட்டே போற அந்த டைம்ல வீராவையும் அவங்களோட கேங்கையும் பவுண்டி ஹண்டர்ஸ் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வராங்க. இப்ப ஹீரோனை பிடிக்க சொல்லி உலகம் ஃபுல்லா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதனாலதான் பவுண்டி ஹண்டர்ஸ் அவங்கள பிடிக்கிறதுக்காக வராங்க. வீராவும் ரொம்பவே கோல மாதிரி நடிக்கிறாரு. ஏன்னா ஹீரோனை கண்டுபிடிச்சிருவாங்கன்னு. இந்த பவுண்டி ஹண்டர்ஸும் சாதாரண ஆளுங்க கிடையாது. ரொம்ப நேரமா வண்டியை செக் பண்ணிட்டு எப்படி வண்டிக்குள்ள ஆளுங்க இருக்கிறத கண்டுபிடிச்சிடறாங்க. அப்ப கன் எடுத்து ஷூட் பண்ணி சண்டையெல்லாம் போட்டு அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சிடறாங்க. ஆனா அதுல ஒருத்தன் கர்ப்பமா இருக்கிற ஹீரோன் இங்கதான் இருக்கான்னு சிக்னல் கொடுத்துறான். அதுக்கு வீராவும் உடனே நம்ம கிளம்பி ஆகணும் அப்படின்னு வண்டியை செம்ம ஃபாஸ்டா எடுத்து ஓட்டுறாரு. அந்த டைம்ல ஹீரோவும் அவரோட ஹவுஸ் ஓனர் காமெடியனும் காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோக்கு ஹீரோனை பிடிக்க சொல்லி மெசேஜ் வருது. வேலை வந்துருச்சுன்னு ஹீரோவுமே வேகத்துல கிளம்புறாரு. ஏன்னா ஹீரோனை பிடிச்சு கொடுத்தா 5 மில்லியன் யூனிட்ஸ் அப்படின்னு அதுல போட்டிருக்கு. அதனால ஹீரோ ரொம்ப குஷியா ஹீரோனை பிடிக்க கிளம்புறாரு. இப்ப ஹீரோ மாதிரியே 100கணக்கான பவுண்டி ஹண்டர்ஸ் ஹீரோன் இருக்கிற அந்த வண்டியை துரத்துறாங்க. அடுத்ததா ஒரு 10 நிமிஷத்துக்கு மாசான ஃபைட் வச்சிருக்காங்க. இந்த ஃபைட்லயே முக்கியமான கேரக்டர்ஸ் மாசான ஆளுங்க எல்லாருமே இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. காம்ப்ளெக்ஸ் சேர்ந்த பவுண்டி ஹண்டர்ஸ் ஹீரோன் இருக்கிற அந்த வண்டி கிட்ட ரொம்பவே நெருங்கி வந்துட்டாங்க. அப்ப கைரா பறக்கிற பைக் எடுத்துக்கிட்டு போயிட்டு பவுண்டி ஹண்டர்ஸோட வண்டிக்குள்ள பாம்பை போட்டு வெடிக்க வச்சிடறா. சரி இவனுங்க தான் ஒளிஞ்சாங்க அப்படின்னு பார்த்தா படத்தோட ஸ்டார்டிங்ல கட்டின அந்த அடியாலே ஹீரோனை பிடிக்கிறதுக்கு வெறி பிடிச்சு வந்துகிட்டு இருக்கான். அதோட ரொம்ப வேகமா வந்தவன் ஹீரோன் இருக்கிற அந்த வண்டிக்குள்ள தாவி குதிச்சு வந்துடுறான். ஹீரோனும் கண்ணை எடுத்து சுடலாமா வேணாமா அப்படின்னு தயங்கிட்டு இருக்கும்போது கைரா எப்படியாவது ஹீரோனை காப்பாத்தியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு வண்டிக்குள்ள வந்து அந்த அடியால் கூட சண்டை போடுறா. ரொம்ப நேரமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது கைரா அடியால வெளியில தள்ளி விட்டுறா. அப்ப வெளியில விழுந்த அந்த அடியாலு கைராவையுமே காலை பிடிச்சி இழுத்து சாவடிச்சிடறான். இப்ப கொஞ்ச நேரத்துக்கு ஆளுங்களோட தொல்லை இல்லாம வண்டியை வேகமா ஓட்டிட்டு போறாங்க. அப்ப ஹீரோனை தேடிக்கிட்டு ஹீரோமே வந்துகிட்டு
போய்கிட்டு இருக்காரு. அந்த டைம்ல பாகுபலி படம் எடுத்த அந்த டைரக்டர் வந்து காமெடி பண்றாரு. கொஞ்ச நேரம் இந்த காமெடி சீன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹீரோயின் இருக்கிற அந்த வண்டியை நெருங்கிடுறாரு. இப்ப மறுபடியும் காம்ப்ளெக்ஸோட ஆண்க கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது வீரா ஒரு வண்டியை சுட்டுறாரு. எரிஞ்சிட்டு போன வண்டி ஸ்பேஸ்மேன் சிலையோட கையில படுது. அப்ப அந்த சிலையோட கை மட்டும் உடைஞ்சு கீழே விழுந்ததுனால ஹீரோயின் இருக்கிற வண்டியை வீரா ஸ்டாப் பண்ணிடுறாரு. இதனால மொத்த பவுண்டி ஹண்டர்ஸும் ஹீரோனை சுத்து போட்டுறாங்க. மொத்த பேரும் சுத்து போட்டதுனால வீரா சரணடைஞ்சிடறாரு. ஆனா வீரா கூட இருந்த அர்ஜுனை சுட்டு மயக்கம் வைக்கிறாங்க. இங்க எதிர்பாராத டுஸ்டா அஸ்வத்தாமா ஹீரோனை தேடி அங்கே வந்துடுறாரு. அஸ்வத்தாமா கூட இருந்த அச்சு உங்களுக்கு பாடம் எடுக்க என்னோட டீச்சர் வந்திருக்காரு அப்படின்னு ஒரு மாஸ்டர் பில்டப் கொடுக்க அஸ்வத்தாமா காம்ப்ளெக்ஸ் அடியாளுங்க மொத்த பேருமே அடிச்சு நகர்த்துறாரு. எல்லாருமே அடிச்சு போட்டுட்டு ஹீரோன் கிட்ட போயிட்டு அம்மா அப்படின்னு தலை வணங்குறாரு. ஆனா காம்ப்ளெக்ஸ் ஆளுங்க திரும்ப திரும்ப சண்டைக்கு வந்துகிட்டே இருக்காங்க. அதோட ஹீரோ பவுண்டி ஹண்டர்ஸ் அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு ஹீரோனோட வண்டிக்குள்ள போயிடுறாரு. ஹீரோவும் 6 பேரோட இப்ப வித்த கட்டி சண்டை போட கையில உடைக்க முடியாத லாக்க மாட்டி சண்டை போடுறதுன்னு டைப்ப மாட்டி மாட்டி சண்டை போடுறாரு. ஆனா அஸ்வத்தாமா எல்லாத்தையுமே உடைச்சு போட்டு ஹீரோ அடிக்கிறாரு. ஒரு கட்டத்துல ஹீரோ அஸ்வத்தாமா கையிலையும் காலையும் சங்கிலியை கட்டி மாட்டி தொங்க விடுறாரு. ஆனா அஸ்வத்தாமா அதையுமே உடைச்சு சுக்குநூறாக்கி ஹீரோவை அடிச்சு போட்டு மயங்க வச்சிடுறாரு. அடுத்ததா ரொம்ப நேரம் போயிட்டுக்கு அப்புறம் காம்ப்ளெக்ஸோட தலைவன் கேப்டன் கமாண்டாவை கூப்பிட்டு ஹீரோ கிட்ட இருந்து எடுத்த சீரமை என்ன பண்ண ஏது பண்ண அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு கமாண்டாவும் ஒரு சுட்டு சீரந்தம் கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்றான். அதோட 8 அடி உயரத்துக்கு இருக்கிற நெத்தியில மணி வச்சிருக்கிறவன் எல்லா ஆளுங்களையுமே அடிச்சு போட்டுட்டு அப்படின்னு சொன்னதுக்கு கேப்டன் அவனோட பேரு அஸ்வத்தாமா 6000 வருஷத்துக்கு அப்புறம் திரும்ப வந்திருக்கான். அதாவது 6000 வருஷத்துக்கு ஒரு தடவை வர அஸ்வினி நட்சத்திர நேரத்துல தான் அந்த குழந்தை பிறக்கும். அந்த குழந்தை பிறந்துச்சுன்னா சுப்ரீமுக்கு ஆபத்து. அந்த குழந்தை பிறக்காம தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. கட் பண்ண அடுத்த சீன்ல வீரா ஹீரனை சம்பாலா உலகத்துக்கு கூட்டிட்டு போறாரு. ஹீரன் வந்ததுமே அம்மா வந்துட்டாங்கன்னு அங்க இருக்கிற சின்ன பசங்க மரியாமா கிட்ட போய் சொல்றாங்க. மரியாமாவும் ரொம்பவே சந்தோஷமாகறா. சம்பாலாவோட ஆளுங்க அஸ்வத்தாமா கிட்ட இப்ப சண்டைக்கு போறாங்க. அவரும் எல்லா ஆளுங்களுமே தூக்கி அடிக்கிறாரு. அப்ப வீராவும் இவரு நம்ம ஆளுதான் அப்படி சொல்லி சமாதானப்படுத்துறாரு. அப்ப சம்பாலாவோட ஆளு இவளை புடிச்சு கொடுத்தா 5 மில்லியன் யூனிட்ஸ் தரான்னு சொல்றாங்க. இவளை கூட்டிட்டு வந்திருக்க பெரிய பிரச்சனை ஆயிட போகுது. அதுவும் இல்லாம இவளை யாரு காப்பாத்துவா அப்படின்னு கேட்கும்போது அஸ்வத்தாமா நான் பாத்துக்கிறேன் அப்படி சொல்றாரு. சம்பாலாவோட ஊர் மொத்தத்துக்கும் ஹீரன் வந்த விஷயத்தை சொல்றதுக்கு மணி அடிக்க போகும்போது அதை தடுக்கிற சம்பாலாவோட ஆளு கடவுளோட குழந்தையை இவ சுமக்கிறா அப்படிங்கறத எப்படி நாம நம்புறது அப்படின்னு கேட்கிறான். அந்த டைம் பல வருஷமா வராத மழை ஹீரனோட காலடி பட்டதும் சம்பாலாவுல மழையா குட்டுது. இதுல இருந்து ஹீரன் சுமக்கிறது கடவுளோட குழந்தை தான் அப்படிங்கிறது புரிஞ்சிடுது. அதோட ஊர் மக்கள் மொத்த பேரும் ஹீரனோட கால்ல விழுகுறாங்க. ஹீரனுக்கு ஆரத்தி எடுக்கிறது ஹீரனை வணங்குறதுன்னு ஹீரனுக்கு பயங்கர மரியாதை கொடுக்கறாங்க. அப்ப மாரியம்மாவும் சம்பாலாவுக்கு நீ வந்துட்டேல இனிமே எல்லாமே நல்லதாக நடக்கும் அப்படின்னு சொல்றா. இதோட இந்த சீனுமே முடியுது. அடுத்த சீன்ல மயக்கத்துல இருந்த ஹீரோ கண்ணு முழிச்சிடுறாரு. அப்ப காம்ப்ளெக்ஸோட பவுண்டி ஹண்டர்ஸ் இவனாலதான் நம்ம ஆளுங்களால ஹீரோனை பிடிக்க முடியல அப்படின்னு சொல்லி ஹீரோட பவுண்டி ஹண்டர்ஸ் லைசன்ஸை கேன்சல் பண்ணிடுறாங்க. ஹீரோ சேர்த்து வச்ச மொத்த பணத்தையுமே பிளாக் பண்ணிடுறாங்க. அந்த டைம் பார்த்து கமாண்டரும் லைவ்ல பேசிக்கிட்டு இருக்கான். அவங்கிட்ட போயிட்டு ஹீரோவும் ஹீரோனை 8 அடி இருக்கிற ஒருத்தன் தூக்கிட்டு போயிட்டான். அவனை இதுவரைக்கும் யாருமே தொட முடியல. நான் மட்டும் தான் அவனை அடிச்சேன். என்னால மட்டும் தான் அவளை கூட்டிட்டு வர முடியும் அப்படின்னு சொன்னதும் அந்த கமாண்டாவும் நீ மட்டும் ஹீரோனை இங்க கூட்டிட்டு வந்தா காம்ப்ளெக்ஸ்ல அவனுக்கு ஒரு போஸ்டிங் தரேன் அப்படின்னு சொல்றான். அடுத்ததா மரியம்மா ஒரு பாட்டு பாடுறா. இயற்கையை பத்தியும் உலகத்தை பத்தியும் பாடுறா. சாங் ஒரு 2 நிமிஷத்துக்கு போகுது. சாங் முடிஞ்சதுக்கு அப்புறம் அச்சுவும் அஸ்வத்தாமா கிட்ட கையில இருக்கிற தடியை தூக்கி போடுங்களேன் அப்படின்னு சொல்றா. அதுக்கு அஸ்வத்தாமாவும் இது என்னோட வெறும் தடி மட்டும் இல்ல, இது என் நண்பனோட ஆயுதம், குறிச்சேத்துல பொருளை யூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்றாரு. அச்சுவும் அப்ப நீங்க அந்த போர்ல சண்டை போட்டிருக்கீங்களா அப்படின்னு கேட்கறதுக்கு இல்ல, என்னை விட சிறந்த வீரன் அர்ஜுனன் தான், அவன் என்ன போர்ல தோற்கடிச்சிட்டான் அப்படின்னு சொல்றாரு. இதுல அர்ஜுனனா நடிக்கிறது நம்ம விஜய் தேவர்கொண்டா தான். இவரை நம்ம அர்ஜுனனே கூப்பிட்டுக்குவோம். அதுக்கு அச்சுவும் அப்ப அர்ஜுனன் தான் சிறந்த வீரனா அப்படின்னு கேட்கும்போது அவனை விட சிறந்த வீரன் என் நண்பன் தான், இது அவனோட ஆயுதம், காண்டிபத்தை விட வலிமை வாய்ந்தது, அவன் விதியால தான் இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்றாரு. அப்ப பிளாஷ்பேக்ல அர்ஜுன அம்ப விடுறாரு. அந்த அம்பு அஸ்வத்தாமாவை கொல்றதுக்கு போகும்போது சீனா அப்படியே சஸ்பென்ஸோட முடிக்கிறாங்க. அதோட இந்த ஆயுதம் அவன் தொட்டா மட்டும்தான் வேலை செய்யும், அது வரைக்கும் இது வெறும் தடிதான் அப்படின்னு சொல்றாரு. அடுத்த சீன்ல ஹீரோ ஹீரோனை பிடிக்கிறதுக்கு அவரோட வண்டியை பக்காவா ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர்கிட்ட இருந்த மொத்த காசையும் வண்டியை ரெடி பண்றதுக்கே செலவு பண்றாரு. அதுக்கு அடுத்ததா ஹீரன் எங்க போனாலும் அஸ்வத்தாமா சேஃப்டிக்காக கூடவே போக இதனால ஹீரன் ரொம்பவே வெறுப்பாகிறாங்க. அதுக்கு அஸ்வத்தாமாவும் நீங்க கடவுளை சுமந்துகிட்டு இருக்கீங்க, அந்த கடவுளை பாதுகாக்க வேண்டியது என்னோட கடமை, கடவுளை பெற்றிருக்க போற தாய் நீங்க, இயற்கையோட தாய், உங்களை பாதுகாக்கிறதா என்னோட முதல் கடமை அப்படின்னு சொல்றாரு. இதுக்கப்புறமா தான் படத்துல பயங்கரமான ஃபைட் சீன்ஸும் படத்துக்கு நடுவுல மகாபாரத போல நடந்த சுவாரஸ்யமான சம்பவங்களும் காட்ட போறாங்க. அடுத்த சீன்ல ஹீரோ படத்தோட ஸ்டார்டிங்ல பிடிச்ச சம்பாலாவை சேர்ந்தவனை வச்சு சம்பாலாவுக்குள்ள போறதுக்கான வழியை கண்டுபிடிக்கிறான். ஹீரோ அவங்க சொல்ல அந்த ரூட் வழியாவே போறாரு. ஒரு கட்டத்துல மலையில முட்டுற மாதிரி வண்டியை ஓட்டிட்டு போக சொல்லும் போது பூச்சி போக வேணாம் அப்படி சொல்லி தடுக்குது. அதுக்கு ஹீரோவும் ஹீரோனை பிடிக்கிறதுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மலைக்குள்ள மோதுற மாதிரி போறாரு. அப்படி போனா சம்பாலா வந்துடுது. உள்ள வந்ததுமே ஹீரோவை சம்பாலாவோட ஆளுங்க சுத்து போடுறாங்க. கூட இருக்கிற சம்பாலாவை சேர்ந்தவனும் ஹீரோ நம்மாலுதான் சொல்லி உள்ள கூட்டிட்டு போறான். ஹீரோ உள்ள கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் 2 பேருமே அடிச்சு போட்டுட்டு ஹீரோனை பிடிக்கிறதுக்காக போறாரு. கட் பண்ண அடுத்த சீன்ல அஸ்வத்தாமாவும் ஆபத்து நெருங்கி வருது, இங்க இருந்து கிளம்பலாம் அப்படின்னு ஹீரோனை கூப்பிட்டு போறாரு. அப்ப ஹீரோனுக்கு முன்னாடி இன்னொரு அஸ்வத்தாமா வந்து நிக்கிறான். அதை பார்த்து ஹீரோனுக்கு
கன்ஃபியூஷன் ஆகுது. ஆக்சுவலா ஹீரோ தான் அஸ்வத்தாமா கெட்டப்ல வந்து ஹீரோனை கடத்திட்டு போக பாக்குறாரு. அப்ப அஸ்வத்தாமாவுக்கு ஹீரோக்கும் சரியான ஃபைட் நடக்குது. அப்ப ஹீரோ கையில இருந்து போலி குருசேத்திர ஆயுதம் உடைஞ்சு போகுது. அஸ்வத்தாமாவும் இப்ப ஹீரோவை போட்டு பொலன்னு பொளக்குறாரு. அப்ப ஹீரோவை அஸ்வத்தாமாவும் பயங்கரமா அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஹீரோட கார்ல இருக்கிற புஜி ராக்கெட் லாஞ்சர்ல விட்டு அஸ்வத்தாமாவை அழிக்க பாக்குது. அப்ப ராக்கெட் லாஞ்சரை பிடிச்ச அஸ்வத்தாமா அந்த காருக்குள்ளே அதை விட்டு வெடிக்க வைக்கிறாரு. அந்த காருக்குள்ள இருந்தவரும் செத்து போயிட்டாருன்னு பார்த்தா கார் இப்ப ராட்சச உருவத்துக்கு மாறுது. இந்த கார் இப்ப பார்க்கவே செம டெரரா இருக்கு. ஒரு பக்கம் ஹீரோவும் அஸ்வத்தாமாவும் அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது காம்ப்ளெக்ஸோட கமாண்டோ சம்பாலாக்குள்ள வந்துடுறான். கூடயே அவனோட படைபலத்தையுமே கூட்டிட்டு வந்திருக்கான். இப்ப காம்ப்ளெக்ஸோட ஆளுங்களுக்கும் சம்பாலாவோட ஆளுங்களுக்கும் சரியான போர் நடக்க போகுது. அதே சமயத்துல ஹீரோ கிங்காங் மாதிரி உருவாக்கி வச்சிருக்கிற அந்த ராட்சச காரை வச்சு அஸ்வத்தாமா போட்டு அடிக்கிறாரு. அஸ்வத்தாமாவும் ஒரே அடியில பறந்து போய் விழுகிறாரு. இப்ப வீரனோட படைபலமும் வந்துருச்சு. காம்ப்ளெக்ஸோட ஆளுங்களும் சம்பாலாவை தாக்குறாங்க. ஆனா இன்விசிபிள் ஷீல்டு இருக்கிறதுனால சம்பாலாவை அவ்வளவு சீக்கிரமா தாக்க முடியல. அப்ப கமாண்டோ என்ன பண்றாருன்னா சுப்ரீம் ரெடி பண்ணி கொடுத்த அந்த பவர்ஃபுல்லான அந்த வெப்பனை யூஸ் பண்ணி அந்த இன்விசிபிள் ஷீல்டை உடைக்கிறான். ஒரே சாட்லயே மொத்த இன்விசிபிள் ஷீல்டுமே உடைஞ்சு போயிடுது. இப்ப சம்பாலாவோட ஆளுங்களும் நம்மளோட சந்ததிக்காக நம்ம போராடுவோம் அப்படின்னு பயங்கரமா சண்டை போடுறாங்க. எதிரிகளை அடிச்சு கொள்றதுலயே கவனமா இருக்காங்க. இப்படி போர் நடந்துகிற அந்த சமயத்துல ஹீரன் வெளியில வந்துட்டதுனால ஹீரன் மேல ஒரு பெரிய பாறாங்கல் விழப்போகுது. ஆனா அந்த கல்லு விழாம திடீர்னு அந்தரத்திலே பறக்குது. அப்ப என்னடான்னு பார்த்தா ஹீரோ தான் மறுபடியும் எழுந்திருச்சு வந்து ஹீரனை காப்பாத்திருக்காரு. அப்ப ஹீரனை கடத்திட்டு போக விடாம தடுக்க வர அஸ்வத்தாமாவை ஹீரோ தான் கையில வச்சிருக்கிற அந்த நெருப்பை வச்சு தாக்குறாரு. அஸ்வத்தாமாவும் எப்படி தப்பிச்சு கீழே கிடக்கிற அவரோட துணியால ஹீரோட குரங்கு மாதிரி இருக்கிற அந்த ரோபோட்டை கட்டி போட்டு லாக் பண்றாரு. ஹீரோ வலிமே அந்த வண்டியை இப்ப கண்ட்ரோல் பண்ண முடியாம கீழே விழுந்துறாரு. கீழே விழுந்த ஹீரோ வண்டி மேல அப்படியே பறந்து வந்த அந்த அஸ்வத்தாமாவை ஒரே உதைக்கிறாரு. அப்புறம் எதுவுமே செய்யாம போயிடுறாரு. அடுத்த சீன்ல ஒரு பக்கம் போர் நடந்துகிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் ஹீரோனை பத்திரமான இடத்துக்குள்ள கூட்டிட்டு உள்ள போயிடுறாங்க. அப்ப போர நடத்தி இருக்கிற கமாண்டோ எங்க சந்ததிக்காக அப்படின்னு சொல்லி பவர்ஃபுல்லான ஆயுதத்தை விட்டு ஒரே போர்ல சம்பாலாவில் இருக்கிற பாதி பேரை போட்டு தள்ளிடுறான். இதெல்லாம் பார்த்து சகிச்சுக்க முடியாம மரியமாவும் வீரர்கள் பாதி பேரை இறந்து போயிட்டதுனால இனி போரை நம்ம தான் நடத்தியாகணும் அப்படின்னு போரோட தலைமை பொறுப்பை ஏத்துக்கிறாங்க. சும்மா சொல்லக்கூடாது, மரியமா செம்மையா சண்டை போடுறாங்க. சும்மா பாஞ்சு சண்டை போடுறாங்க. இவ்வளவு நேரம் ரொம்ப பொறுமையா இருந்த மரியமா வில்லன் கமாண்டாவோட வண்டிக்குள்ள எகிரி குதிச்சு கமாண்டா கூட பயங்கரமா சண்டை போடுறாங்க. அப்படி ஒரு சண்டை போட்டும் அவங்களால அவனை சமாளிக்க முடியல. மரியம்மாவை எட்டி உதைச்சு கையில வச்ச கத்தியால அவங்கள நெஞ்சிலே குத்தி கொன்னுறாங்க கமாண்டோ. அப்ப ஹீரன் தப்பிச்சு போனா அந்த வண்டியில குண்டுபட அந்த அதிர்ச்சியில ஹீரனும் அந்த வண்டியில இருந்து வெளியில விழுந்துடுறாங்க. மலைப்பகுதியில விழ போற ஹீரனை அஸ்வத்தாமா ஓடி போய் பிடிக்கலாம் அப்படின்னு பாக்குறாரு. ஆனா அஸ்வத்தாமாவால பிடிக்க முடியல. தன்னோட வாக்க காப்பாற்ற முடியலையா அப்படிங்கிற அந்த குற்ற உணர்ச்சியில அப்படி பாக்குறாரு. இந்த ஒரு செகண்ட் டக்குன்னு ஹீரோ தாவி குதிச்சு ஹீரோட கையை பிடிச்சு காப்பாத்துறாரு. அதே மாதிரி வெளில போன ஹீரோட காலை அஸ்வத்தாமா பிடிச்சிறாரு. இப்ப ஹீரோவை ஹீரனையும் அசால்ட்டா மேல தூக்குறாரு அஸ்வத்தாமா. ஹீரோவை தூக்கி பிடிச்சதுக்கு அப்புறம் ஹீரனை இறக்கி விட்டுட்டு ஹீரோவை போட்டு குத்துன்னு குத்தி மயக்கிறாரு. ஒரு வழியா ஹீரோட தொல்லை முடிஞ்சிருச்சுன்னு இருக்கும்போது கமாண்டோ அவனோட பவர்ஃபுல்லான குக்கிய அஸ்வத்தாமா மேல மாட்டி விட்டுறான். இந்த பவர்ஃபுல்லான ஆயுதத்தில இருந்து அஸ்வத்தாமாவால வெளியில வர முடியல. இதுதான் நல்ல சமயம் அப்படின்னு கமாண்டோ ஹீரனை கொல்ற மாதிரி வந்து அப்புறமா தன்னோட கோபத்தை அடக்கிக்கிட்டு ஹீரனை கண்ணத்துல அரைஞ்சு மயக்கமாக்கி அவனோட வண்டியில தூக்கி போட்டுட்டு சுப்ரீம் கிட்ட கொண்டு போறதுக்காக போறான். அப்ப மரத்துல துளிர் விட்டு இருக்கிற 2 இலையில ஒரு இலை நெருப்பு பட்டு பிஞ்சு அஸ்வத்தாமா கையில வச்சிருக்கிற அந்த தடி மேல வந்து படுது. அந்த தடி ஹீரோட கையில பட்டதும் ஹீரோக்கு ஒரு புது எனர்ஜி கிடைக்குது. முன்னாடி அஸ்வத்தாமா சொன்ன மாதிரி இந்த ஆயுதம் அவரோட நண்பருக்காக உருவாக்கப்பட்டது. அவரால் மட்டும்தான் இதுக்கு சக்தி கொடுக்க முடியும்னு சொல்லியிருப்பாரு. இப்ப அதே மாதிரி ஹீரோவும் மகாபாரத போர்ல வந்த அஸ்வத்தாமாவோட நண்பன் தான். அதனாலதான் இந்த ஆயுதத்தை அவரால் யூஸ் பண்ண முடியுது. அந்த ஆயுதத்தை பயன்படுத்தி ஒரே ஷாட்ல அங்க இருக்கிற மொத்த காம்ப்ளெக்ஸோட ஆளுங்களையும் வண்டியையும் அழிச்சிடுறாரு. அப்ப பக்கத்துல இருந்து 2 வண்டி மேல ஏறி நின்னுக்கிட்டு தாமதமாகி விட்டதா ஆச்சாரியரின் மகனே அப்படின்னு அஸ்வத்தாமாவை பார்த்து கேட்கிறாரு. அப்ப பேக்ரவுண்ட்ல மகாபாரத போர காட்டுறாங்க. குதிரை வண்டியில நெருப்ப தண்டி வர ஹீரோவையும் காட்டுறாங்க. ஆனா முழுசா காட்டல. இந்த சீன் உண்மையாமே செம கூஸ்பம்ஸா இருக்கும். அப்ப சுப்ரீம் உருவாக்கின அந்த பவர்ஃபுல்லான அந்த ஆயுதத்துல இருந்து நெருப்ப விடும்போது அந்த நெருப்ப அந்த ஆயுதத்தாலேயே ஹீரோ தடுக்கிறாரு. அதோட ஹீரோ கையில வச்சிருக்கிற அந்த ஆயுதத்தை எடுத்து கமாண்டாவை சுருகி குன்னுறாரு. அதுக்கப்புறம் வண்டியில இருந்த ஹீரோனை சேஃப்டியை இறக்கிட்டு வர்றாரு ஹீரோ. ஹீரோ கொஞ்ச நேரம் பழைய நிலைமையில இருக்கிறதுனால எதுவுமே தெரியல. இப்ப டக்குன்னு சுயனுக்கு வந்ததும் எப்படி ஹீரன் கைக்கு வந்தாலும் தெரியாம முழிக்கிறாரு. எப்படி இருந்தாலும் ஹீரன் கிடைச்சிட்டா அப்படிங்கிற சந்தோஷத்துல ஹீரோனை அவர் வண்டியில ஏத்திக்கிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. அப்ப ஹீரோவும் அங்கிருந்து தப்பிச்சு போறதுக்கு முன்னாடியே அஸ்வத்தாமா அவர் மாட்டிருந்த அந்த லாக்ல இருந்து தப்பிச்சு வந்து அந்த வண்டியை போக விடாம இழுத்து பிடிச்சிக்கிறாரு. அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா பவர்ஃபுல்லா பிடிச்சிக்கிறாரு. அப்ப ஹீரோ வண்டிக்கு பின்னாடி இருக்கிற இன்னொரு இன்ஜினை கழட்டி விட்டுட்டு அஸ்வத்தாமா கிட்ட இருந்து தப்பிச்சு போயிடுறாரு. அப்ப பக்கத்துல வந்து அச்சுவும் அஸ்வத்தாமா கிட்ட அது யாருன்னு கேட்க அதுக்கு அஸ்வத்தாமாவும் ஆதிய நண்பன் அப்படி சொல்றாரு. அப்ப பேக்ரவுண்ட்ல மகாபாரத போர காட்டுறாங்க. இதுக்கு முன்னாடி அர்ஜுனனும் காண்டிபா ஆயுதத்தால வில்ல விடும்போது அது அஸ்வத்தாமா கொல்றதுக்கு வரும்போது அந்த வில்லையும் தடுக்கிறதுக்காக இன்னொரு வில் வரும். அதுதான் இந்த ஹீரோட வில்லு. அப்ப அர்ஜுனனும் கிருஷ்ணரை பார்த்து அவனோட வில்லு நம்மளோட ரதத்தை 2 அடி தான் தள்ளிச்சு, ஆனா என்னோட வில்லு அவனோட ரதத்தை 10 அடிக்கு தள்ளி இருக்கு அப்படின்னு பெருமையா பேசும்போது அதுக்கு கிருஷ்ணரும் அர்ஜுனா அவசரப்படாத, சூரிய தேவன் கொடுத்த வண்டி, குடியில இருக்கிற அனுமார் இந்த வண்டியை
ஓட்டுற மூவுலகத்தையும் ஆள்ற கிருஷ்ணன் தான் இருந்துமே இந்த வண்டியை 2 அடிக்கு நகர்த்தி இருக்கானா அவ யாருன்னு யோசிச்சு பாரு அப்படின்னு அட்வைஸ் பண்றாரு. அது மட்டும் இல்லாம அவன் கண்ணுல சூரிய ஒளி இருக்கு, அவன் கையில அழிக்கவே முடியாத விஜய தரசு இருக்கு, அவன் சூரிய புத்திரனோட மைந்தன் கர்ணன் அப்படின்னு சொல்லும் போது பேக்ரவுண்ட்ல பிஜிஎம் எல்லாம் அதிருது. இந்த சீன் உண்மையாலுமே செம்மையா இருக்கும். கடைசியில கர்ணன் அம்ப விடும்போது இந்த படத்தை அப்படியே முடிக்கிறாங்க. படம் முடிஞ்சு கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொரு சீனை காட்டுறாங்க. அதாவது காம்ப்ளெக்ஸோட கேப்டன் ஹீரோன் வயித்துல இருந்து எடுத்த அந்த ஒரு சொட்டு சீரமை இப்ப சுப்ரீம் கிட்ட கொடுக்கறான். சுப்ரீமோ அந்த ஒரு சொட்டு மருந்து நெஞ்சில வச்சதும் சுப்ரீமுக்கு அப்படியே எல்லாமே திரும்பி வருது. அதோட சுப்ரீம் அப்படி தூக்கிக்கிட்டு இருந்த அந்த 6 பப்புள்ஸும் ஒன்னாகி சுப்ரீமுக்கு 6 கைகளா மாறுது. அதுக்கப்புறம் அந்த காண்டிபத்தியும் தூக்கி வச்சுக்கிட்டு இந்த தடவை ஹீரோனை பிடிக்கிறதுக்கு நானே வரேன் அப்படின்னு சொல்றாரு. படத்தோட கிளைமேக்ஸ் தான் செம கூஸ் பம்ப்ஸா இருக்கு. அடுத்த பாட்டுல தான் ஹீரோனுக்கு என்னாச்சு, மகாபாரதத்துல என்ன நடந்துச்சு, யார் அந்த சுப்ரீம் யாஸ்கின் அப்படிங்கிற விவரம் எல்லாம் தெரிய வரும். இதோட அந்த படமும் முடியுது. ஓகே गाइस, படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா உடனே ஒரு லைக் தட்டி விட்டுட்டு மறந்துடாம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை गाइस.